ரெண்டாவது பிடித்திருக்காங்க. 11 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. இல்ல வளர்ந்தது கரெக்டா, அப்புறம் எப்படி டெபாசிட் போச்சு? அதாவது ஒரு கட்சி என்பது இல்ல, நீங்க அவங்களுடைய போன கணக்கம் அப்படிதான். நீங்க உள்ளாட்சி தேர்தல் சென்ற முறை நடந்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நாங்கள் தான் 3வது இடத்தில் ஜெயித்திருக்கின்றோம், காங்கிரஸ் அதிமுக அடுத்தபடியாக நாங்கள் தான் ஜெயித்திருக்கின்றோம். ஆனால் அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உள்ளாட்சி தேர்தலிலே சிறு சிறு பஞ்சாயத்திலே ஒன்றியத்திலே அவர்கள் சில இடங்களிலே ஜெயித்திருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது அத்தனையும் 90% கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஜெயிச்சிருக்கின்றார்கள். மற்ற இடங்களில் படுதோல்வியை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நான் அப்போது சொன்னேன், ஒரு அகில இந்திய கட்சியாக இருந்த பாஜக என்பது ஒரு மாவட்ட கட்சியாக மாறிவிட்டது என்று நான் அவர்களை சொன்னேன். அவர்களை பொறுத்தவரையில் கன்னியாகுமரியில் உங்களுக்கு தெரியும், எப்போதுமே பாஜகவுக்கு கொஞ்சம் ஆந்திரம் உண்டு. அந்த காலத்திலேயே அவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த தொகுதியை வெற்றி பெற்றார் என்று தெரியும். இப்போதும் அங்கே ஒரு எம்எல்ஏ, ஒரு பெரிய மரியாதைக்குரியவர் இருக்கின்றார். ஆனால் அந்த குறிப்பிட்ட சில இடங்களை தவிர நீங்கள் அதே மாதிரி வட மாநிலத்திலும் நீங்கள் பாமக எங்கெங்கே இருக்கின்றதோ அவர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அதை வைத்துத்தான் இவர்கள் தனியாக நின்று இவர்கள் எப்படி வரப்போகின்றார்கள் என்பதுதான் முக்கியமே தவிர பாமக ஓட்டு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வர பணக்காரர்களாக இருக்கின்ற பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இவர்களுடைய கட்சிகளில் இருந்து அவர்கள் ஓட்டு வாங்கிவிட்டார்கள். இவர்கள் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கட்சியின் வாக்கு வங்கி என்பது நம்முடைய அருமை நண்பர் வாசன் அவர்களுடைய தமாக. அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியும் சேர்ந்துதான் அவர்களுக்கு தேர்தலில் கொஞ்சம் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து தேசிய கட்சிகள் கூட கூட்டணி வச்சுட்டு வர்றோம், ஆனா அதை வெற்றி பெற வரை தான் நம்ம பயன்படுத்திக்கிறாங்க, அதுக்கப்புறமா கழட்டி விட்டுறாங்க, தமிழ்நாட்டை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. யார் பாஜகவை பொறுத்தவரை தான் காங்கிரஸ் ரெண்டு பேரும் தான் சொல்றாங்க. இல்லை, அவர் பாஜகவை சொன்னதாகத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் தப்பித்தவரி சில சமயங்களில் நம்முடைய எடப்பாடி உண்மையை கூட சொல்லி விடுகின்றார்கள். நீங்கள் பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் எதிரியாக முதலில் நினைப்பது தன்னுடைய எதிர்கட்சிகளை அல்ல, தன்னுடைய கூட்டணி கட்சிகளை. அவர்களை எப்படி மட்டம் தட்டுவது, அவர்களை எப்படி கபலீகரம் செய்வது, அவர்களை எப்படி முடிப்பது என்றுதான் நீங்கள் கடந்த கால ஒரு 5-6 கால வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் உறவோடும் இருந்ததோ அந்த கட்சியெல்லாம் ஏன் முடிந்தது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது பாரதிய ஜனதா கட்சியினால் தான். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஒரு நாணயமான ஒரு கட்சியாக இருக்க முடியாது. காரணம், மோடியை பொறுத்தவரையில் அவ்வளவு பெரிய நாணயமான ஆள். மோடியை பெரிய உத்தமர், புத்தர் என்றெல்லாம் சொன்னார்கள். கடைசியில் பார்த்தீர்கள் என்றால் அந்த நிலக்கரி ஊரில் 6000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் 5Gயிலே நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் எல்லாம் நடந்தது யாருடைய காலத்திலே என்று சொன்னால், நம்முடைய மோடி அவர்கள் காலத்திலேதான். அதற்காக தான் மக்கள் இப்போது பாடமுகத்தி இருக்கின்றார்கள். காரணம், மக்கள் கொஞ்சம் பரிதாபப்பட்டு இதுதான் நாட்டின் நிலைமை, தெரிந்து புரிந்து அது ஏற்ப நடந்து கொள் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதையும் மீறி நான் மாற மாட்டேன் என்று அவர் சொன்னால், கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி நிற்கின்ற இடங்களில் எல்லாம் இனிமேல் இந்தியாவில் டெபாசிட்டே போகக்கூடிய அளவுக்கு மோசமாக போயிடும்.